Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விவசாயிகள் சார்பில் நடைபெறும் பாராட்டு விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. வரும் 9ஆம் தேதி அன்னூரில் நடைபெறும் பாராட்டு விழாவையொட்டி முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பளிக்க விவசாயிகள் திட்டமிட்டிருக்கின்றனர். எனவே இது தொடர்பாக அன்னூரில் ஒரு தனியார் மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஏராளமான அவிநாசி அத்திக்கடவு திட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது பாராட்டு விழாவை சிறப்புற நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், KC கருப்பணன், சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார், கந்தசாமி, தாமோதரன், ஜெயக்குமார், விஜயகுமார், AK செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். சென்னை எழிலகத்தில் உள்ள சமூக நல ஆணையரகம் அருகே 2வது நாளாக தொடரும் சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்தில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்தது பரபரப்பானது. ஸ்டாலின் அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி 29ஆம் தேதி துவங்கிய சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்தில் 2வது நாளில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்தது பரபரப்பானது. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் துவங்கினர். இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வலுவான போராட்டத்தை நோக்கி செல்வோம் என்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் R. கலா தெரிவித்தார். மாநில செயற்குழு கூடி திட்டமிட்டு அது பின்பு வர ஒரு வலுவான போராட்டத்தை நோக்கி செல்வோம். அதற்கிடையில் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் நாங்கள் கலந்து கொள்வோம். ஜாக்டோ ஜியோ சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் மூலம் பரிசோதித்த பிறகு அனுமதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M. ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட இருந்த வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மற்ற பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஸ்கேனர் வைத்து அனைத்து உடைமைகளையும் பரிசோதிக்க வேண்டும் என்றும் போதிய அளவு CCTV கேமராக்களை காவல்துறை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை February 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.